ஆன்மீகம், அறிவியல், தத்துவம், ஜோதிடம், இந்த 4 விஷயத்துக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல எல்லாமே ஒன்று தானா, ஒன்று கலந்தது தானா? நீங்க கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. இதற்கு நான் எப்பொழுதுமே ஆழமாக 4 வால் மேக் எ ரூம், அதன் பிறகு மேல ஒரு கூரை. இன்னும் சில பேர் கமெண்ட் போட்டாங்க, 4 வால் ஓகே, மேல கூரை ஓகே, பூமியை விட்டுட்டீங்க, தரையை விட்டுட்டீங்களே, அப்படியே தரையை விட்டுட்டீங்க. தரையை விட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தரையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். சரி, நீங்கள் நிற்கும் இடம்தான் மாஸ், அது இருக்கும் இடம். அதனால ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் பிறகு தத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு? 4 கோணங்கள், 4 வால் மேக் எ ரூம். இப்போது இதற்கான விடை ஆகாயத்திலிருந்து வரும், அதுதான் ஒரு குறை. நாம் நினைத்து நாம் ஹோம்வொர்க் செய்து ஒன்றை பேச வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் வேறொன்று ஆகாயத்திலிருந்து இறங்கும். இதை பகவான் ஓஷோ வேறு மாதிரி சொல்வார். நான் எல்லாவற்றிற்கும் பகவான் ஓஷோ ஓஷோ என்று விளக்கம் தருவதால் நான் அவருடைய தழுவலோ அல்ல, காப்பியோ ஜெராக்ஸோ அல்ல. நான் முன்பே நம் பதிவில் சொல்லியிருக்கிறேன், பகவான் ஓஷோ பாதிதான், மிச்சம் பாதி நான். இப்போ கால சங்கிலி ஞான சங்கிலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அறிவியல் சங்கிலி. புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடித்து விட்டார். இப்போது நான் மீண்டும் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிப்பேன் என்று ஒருவன் இறங்கினால் எவ்வளவு அது மடமைத்தனமோ மடத்தனமோ, அப்படிப்பட்ட தனம்தான். பகவான் ஓஷோ 1,50,000 புத்தகங்களை அவருக்குள்ளே போட்டு அவர் அதை கசக்கி பிழிந்து, எப்படி மாடு எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு பிறகு அசை போட்டு மீண்டும் சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டார் அவர். காரணம், அவர் ரிஷபலக்னம், ரிஷபலக்னத்தின் சின்னம் மாடு. நான் ரிஷபராசி, நானும் மாடுதான். அவர் 100% மாடு என்றால் நான் 50% மாடு. ஏன்னா லக்னத்திற்கு 100%, ராசிக்கு 50%. ஆமா, அப்படி அவர் ஒரு 1,50,000 புக்கு படிச்சுட்டு சொல்லியிருக்காரு. இல்ல நானும் 1,50,000 புக்கு படிப்பேன்னு சொன்னா அது மடத்தனம். இதுதான் அறிவியல் சங்கிலி. புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடித்து விட்டார். இனிமேல் அதை கண்டுபிடிக்காமல் அந்த புவியீர்ப்பு விசையை வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்காததை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி ஓஷோ 1,50,000 புத்தகங்கள் படித்து விட்டு அவருக்கு ஆகாயத்திலிருந்து பியாண்டிலிருந்து இறங்கியதை பேசினார் அல்லவா? இப்போது அந்த 650 புத்தகங்களையும் நான் படிக்கவில்லை, அதில் பாதிதான் படித்துள்ளேன். ஆனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு மெத்தடாலஜியை தெரிந்து கொண்டால் போதும். ஒரு புத்திசாலிக்கு கோடு கிழித்தால் போதும், ரோடு போடலாம். நான் புத்திசாலி,